ஹாய், வெல்கம் டு ட்ரிச்சி சமையல் ரெசிபீஸ். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன், அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ அதுக்காக நான் ஒரு வெள்ளை சுண்டலை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊறின சுண்டலை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அடை மாவு பதத்துக்கு, அடை செய்வோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதில் நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, கொத்தமல்லி சிறிதளவு பொடியை நறுக்கினது, கருவேப்பிலை அண்ட் தக்காளி ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கட்டாயம் இல்லை. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை கொண்டைக்கடையிலே பொதுவாகவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதில் வெறும் 269 கலோரிஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் குறைக்கணும்னு மட்டும் கிடையாது, வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இதோட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், பாலக்கீரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வகையான கீரை வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். வெறும் 300 கலோரிஸில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஸோ வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. அதில் நான் கரண்டி மாவை எடுத்து தோசை மாதிரி நான் வார்த்துறேன். கொஞ்சம் கனமாகவே அடை போலவே தட்டிடுங்க, கொஞ்சம் கனமாகவே. தட்டினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யை சுற்றிலும், தோசைக்கு சுற்றிலும் ஊற்றி விட்ருங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம். பொதுவாக வெயிட் லாஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயை விட கீயில் கம்மியான கலோரிஸ் தான் இருக்குது. எண்ணெய் பார்த்திங்கன்னா 300 கலோரிஸில் வரும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில். வெறும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நீங்கள் 15 கலோரிஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் நெய் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைங்க. நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. இது வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம கனமாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷமாவது வேக விடுங்க. இப்போ பொதுவாகவே வெயிட் லாஸ் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலே நம்ம தனியாக எதாவது செய்யணுமா, நமக்கும் தனியாக செய்யணுமோ, சாப்பாடு நமக்கு தனியாக பண்ணணுமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மலைப்பு வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதை நீங்கள் நார்மலாக நம்மள வெயிட் லாஸ் சாப்பிட்றவங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா சுண்டலை பொறுத்த வரைக்கும் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி அடை மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்கும்போது, வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சின்ன சின்ன தேங்காய் பல்லை கட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட அரிசி மாவு, அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டு பச்சை மிளகா குறைச்சிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்ல சூப்பரான டிஷ் இது. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நான் வெயிட் லாஸ்க்கு போடுறதுனால நான் அரிசி மாவு சேர்க்கலை. ஸோ நான் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசை ஊற்றி முடிச்சுட்டு நம்ம நெய் ஊற்றி முடிச்சிட்டோம். சின்ன சின்ன ஓட்டையாக ஸ்பூனில் குத்தி விடுங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். இல்லைனா வேக லேட் ஆகும். ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம இதை சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இடையில் டீ காஃபி கூட நீ குடிக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்ட ஃபீல் இந்த தோசை நம்ம கொடுக்கும். வெயிட்டு குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த தோசை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 300 கலோரிஸில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெரிய விஷயந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலோரிஸ் கவுண்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். ஸோ அதில் வெறும் 300 கலோரிஸில் நான் சன்னா தோசை செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயந்தான். இதே குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதோட தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.